today's class. So இன்னைக்கு கிளாஸில் வந்து என்னென்னா இது வரைக்கும் நம்ம கேசிஎல் கேவிஎல் அண்ட் தென் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அது ரிலேட்டடாக எக்ஸ்ட்ரா சம்ஸ் கொஞ்சம் டுட்டோரியலாக பார்ப்போம், ஒரு 10 சம்ஸ் பார்ப்போம். ஸோ மெயினாக எதெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னா ஓம்ஸ் லா, கேசிஎல் கேவிஎல் அண்ட் கரண்ட் டிவிஷன் ரூல், வோல்டேஜ் டிவிஷன் ரூல் அண்ட் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த 5 தான் பேசிக்ஸ். இந்த 5ல் வந்து நம்ம ரொம்ப தரவாக இருந்தாலே போதும், பிளேஸ்மெண்ட் ஆர்எல்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எந்த இதுனாலும் சரி மோரோவர் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ரொம்ப பேஸ். இது ஓகே அப்படின்னா வில் மூவ் டு நெக்ஸ்ட் மெஷ் நோட் இல்லை தியரம்ஸ் அந்த மாதிரி போகலாம். அதனால் ஸோ இந்த டாப்பிக்லேயே ஐ வில் கிவ் சம் மோர் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் I1, I2 அண்ட் I3 in the given circuit. ஸோ கொடுத்துருக்க சர்க்கியூட் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 4 லூப்ஸ் இருக்குது. ஸோ we have marked as I1, I2 and I3. ஸோ I1 வந்து நோட் A அண்ட் I2 நியர் B and C நடுவில் இருக்குது அண்ட் I3 it between C and D. ஸோ நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா we have to apply KCL. ஸோ KCL அப்ளை பண்ணணும் அப்படின்னா there should be a node. ஸோ இங்கே எதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னா for I1 we can choose node A. என்ன ரீசன் அப்படின்னா ஸோ மற்ற 2 கரண்ட்டுமே நமக்கு இங்கே நோன் வேல்யூஸாக இருக்குது. அப்படின்னா இங்கே KCL அப்ளை பண்ணோம் அப்படின்னா இன்கமிங் ஈக்குவல் டு அவுட் கோயிங் எடுத்தோம். தென் I1 ஈக்குவல் டு 2 + 12. ஸோ அப்படின்னா I1 will be 14 amps. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது I2. ஸோ I2க்கு we will choose node B. ஸோ node Bயில் we have 2 known current and 1 unknown current. ஸோ I2ங்கிறது unknown current. ஸோ இங்கே I2 and 14 வந்து அவுட் கோயிங் அண்ட் 12ங்கிறது இன்கமிங். ஸோ அப்படின்னா I2 + 14 ஈக்குவல் டு 12. ஸோ அப்படின்னா I2 will be -2 amps. அண்ட் தென் ஃபார் I3 நம்ம வந்து நோட் C எடுக்கலாம் ஆர்எல்ஸ் நோட் D எடுக்கலாம். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும் சொல்லி ஐ எம் சூஸிங் நோட் D. ஸோ Dயில் வந்து 2 known currents அண்ட் 1 unknown. ஸோ இதில் வந்து எதெல்லாம் இதில் I3 and 4 amps வந்து அவுட் கோயிங், 14 amps வந்து இன்கமிங். ஸோ அப்படின்னா அப்ளை பண்ணோம்னா 14 ஈக்குவல் டு I3 + 4 which will be equal to I3 வந்து என்னது 10 amps. ஸோ அப்படின்னா ஓவராலாக I1 ஈக்குவல் டு 14, I2 -2 அண்ட் I3 ஈக்குவல் டு 10 amps. ஸோ அப்படின்னா இங்கே நமக்கு வந்து இந்த சம் வந்து என்ன அப்படின்னா ஒரு பேசிக்காக KCL எப்படி அப்ளை பண்ணணும். இப்போ இதில் இன்னொரு இது என்ன அப்படின்னா I2 ஈக்குவல் டு -2 amps அப்படின்னு இருக்குது. ஸோ -2 ampsனால் யூ கேன் சேஞ்ச் தி டைரக்ஷன் ஆஃப் தி I2 வந்து சியை நோக்கி போகிற மாதிரி யாரை கொடுத்துருக்கோம். அதுக்கு பதில் நம்ம அதை மாற்றினா மாற்றிக்கலாம். மாற்றிட்டுமே யூ கேன் ப்ரொசீட் ஃபார் I3. ஸோ அப்படி பண்ணாலும் நோ ப்ராப்ளம். இல்லை சார் I2 டைரக்ஷன் அப்படியே இருக்கட்டும், நான் அதுக்கு பதில் -2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலுமே தட்ஸ் ஓகே, ரெண்டுமே சேம் தான். ஸோ நெக்ஸ்ட் சம், இந்த கிவன் சர்க்கியூட் ஃபைண்ட் V1 அண்ட் V2. ஸோ 2 லூப் உள்ள சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கொடுத்துருக்கிறது ஃபுல்லுமே ரெசிஸ்டர் தான். அதாவது ரெசிஸ்டர் சிம்பிள் நம்ம பார்த்துருக்கோம், இதுவும் ஒன் டைப் ஆஃப் சிம்பிள். ஸோ இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ எல்லாத்தோட வோல்டேஜ் ட்ராப் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து V1 unknown, அடுத்து 1 volt இருக்குது, தென் 5 volt, 2 volt அண்ட் V2 unknown. மொத்தம் 2 லூப் இருக்குது. ஸோ இந்த சம் வந்து மெயின்லி ஃபோக்கஸிங் ஆன் KVL. ஸோ டோட்டல் வோல்டேஜஸ் இன் லூப் வந்து ஈக்குவல் டு 0. ஸோ அந்த பிரின்சிபல் தான் போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are choosing 2 currents. ஒரு லூப்லேயும் ஒரு கரண்ட் எடுத்துக்கோம். ஸோ ஃபஸ்ட் லூப்பில் I1 அண்ட் செகண்ட் லூப்பில் I2 ரெண்டுமே கிளாக் வைஸ் டைரக்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம எப்போவுமே எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஸோ கரண்ட் லீவிங் பாயிண்ட் வந்து எதுவோ அதை தான் நம்மளோட பொலாரிட்டியாக எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு I1 அண்ட் I2 சூஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லூப்பில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஸோ V1 வழியாக வெளியே வருது அப்படின்னா V1 நெக்ஸ்ட்டு -1 அண்ட் தென் -5 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ என்ன ரீசன் ப்ளஸ் V1ங்கிறது ஆல்ரெடி சொன்னதான் கரண்ட் லீவிங் பாயிண்ட் அதுதான் பார்த்துருக்கோம். +V1 -1 -5 அப்படின்னா V1 will be equal to 6 volt. இப்போ அதே மாதிரி தான் we are doing for loop number 2. ஸோ loop number 2க்கு போட்டோம் அப்படின்னா ஸோ we have +5 -2 அண்ட் -V2. எதுக்காண்டி +5 அப்படின்னா இங்கே I2 எப்படி போகுது. ஸோ -2 volt அதோட மைனஸ், தென் V2 மைனஸ், அதுக்கப்புறம் அந்த சர்க்கியூட் நீங்கள் கம்ப்ளீட்டாக ட்ரா பண்ணோம் அப்படின்னா கரண்ட் வந்து வில் பி லீவிங் ஃப்ரம் +5 volt. அதுலேருந்து தான் லீவ் ஆகும். ஸோ அதனால் +5 அண்ட் தென் -2. ஸோ ஓவராலாக ஆன்சர் வில் பி V1 ஈக்குவல் டு 6 அண்ட் V2 ஈக்குவல் டு 3 volt. So for the circuit shown in figure, use KCL to find the branch current I1 to I4. ஸோ கொடுத்துருக்க சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 4 unknowns இருக்குது. ஸோ I1, I2 அண்ட் I3 அண்ட் I4. I3 வந்து நோட் 3 கீழே இருக்குது, I4 வந்து பிட்வீன் 3 and 4 இருக்குது, அண்ட் தென்
I2ங்கிறது 1 and 2ல் இருக்குது அண்ட் தென் I1ங்கிறது 1ல் கனெக்ட் இருக்குது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே கேசிஎல் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ வி ஹேவ் டு மார்க் தி நோட்ஸ். ஸோ ஆல்ரெடி ப்ளூ பெனில் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். 1 2 3 4 மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ கேசிஎல் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நோடில் அப்ளை பண்ண போகிறோம்னா நமக்கு கண்டிப்பாக மேக்ஸிமம் அன்னோன்ஸ் வந்து 1 இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக நோடு 1ல் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா அங்கே I1 I2 ரெண்டுமே நமக்கு அன்னோனாக இருக்குது. எய்தர் யூ கேன் ப்ரொசீட் வித் நோட் 2 ஆர் எல்ஸ் நோட் 4. இது ரெண்டு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஐ எம் ப்ரொசீடிங் வித் நோட் 4. ஸோ ஃபஸ்ட்டு நோட் 4 நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஸோ I4ங்கிறது நோடை விட்டு வெளியே போகுது. ஸோ I4 அண்ட் 4 amps ரெண்டுமே என்னது லீவிங் அண்ட் தென் I2 வந்து இன்கமிங். அப்படி பார்த்தோன்னா I4 + 4 = 2. ஸோ I4 will be -2. இப்போ நம்ம I4 தெரிஞ்சிச்சு. ஸோ ஃப்ரம் தட் we can find I3 by using node 3. ஸோ நோட் 3ல் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஸோ I4ஓட டேரக்ஷன் நான் மாற்றலை, சேம் டேரக்ஷன் இருக்கட்டும். அப்படின்னா என்ட்ரி வந்து I4 and 7, லீவிங் வந்து I3. அப்படின்னா I4 + 7 = I3. ஸோ I4க்கு பதில் -2 என்ட்ரு பண்ணுறோம். ஸோ I3 will be 5 ampere. ஸோ இப்போ we are proceeding to node 2. ஸோ node 2ல் வந்து மூணுமே எப்படி இருக்குது, மூணுமே நோடை விட்டு வெளியே தான் போகுது. ஸோ லீவிங் தான். அப்படின்னா I2 + 7 + 3 = 0. அப்படின்னா I2 = -10 amps. ஸோ இங்கேயும் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ I2 வந்து -10, யூ கேன் சேஞ்ச் தி டேரக்ஷன் அண்ட் டேக் தி கரண்ட் as 10 amps அப்படி மாற்றலாம். ஆர்எல்ஸ் நோட் 1ல் டேரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். நோட் 1 அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ I1 and I2 என்டரிங் த நோட், 2 amps லீவிங் தி நோட். அப்படி பார்த்தோன்னா I1 + I2 = 2. ஸோ I1க்கு பதில் -10, I2க்கு பதில் -10, I1 = 2. ஸோ ஃபைனல் ஆன்சர் will be 12 amps. ஸோ அப்படின்னா நம்ம 12 amps I1 சப்ளை பண்ணுது. அதில் வந்து 2 amps வெளியே மேலே போகுது அண்டு 10 amps வந்து டுவர்ட்ஸ் நோட் 2க்கு போகுது. ஸோ செக் பண்ணணுன்னா நீங்கள் மற்ற கரண்ட் டைரக்ஷன் எவ்வளோ லீவிங் அண்ட் அதெல்லாம் அகெயின் உதவி செக் பண்ணிங்கனாலே நம்ம ஆன்சர் கரெக்டாக தப்பான்னு தெரியும். ஸோ ஃபைனல் ஆன்சர் will be I1 = 12, I2 = -10, I3 = 5 and I4 = -2. ஸோ எக்ஸாம்பிள் 4. ஸோ டிட்டர்மைன் V0 in the circuit shown below. சைடுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதானே. ஸோ கொடுத்துருக்க சர்க்கியூட்டில் பாருங்கள், நமக்கு வந்து V0 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெட்டிங்கில் கொடுத்தது கொஸ்டின்ப்பா. ஸோ அந்த ஆரோ மார்க் அண்ட் தென் எதெல்லாம் நம்ம டாட்டர் பண்ணுறோமோ அது எல்லாமே ஆன்சர் நம்ம பண்ணுறது தான். ஸோ கொஸ்டினில் வந்து தே ஹேவ் கிவன் அ சிம்பிள் சர்க்கியூட் வித் V0 in between 6 ohm and 2 ohm கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் நமக்கு வந்து V0 தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 6 ohmக்கு நடுவில் 6 ohmல எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். ஸோ அதை கண்டுபிடிக்கணும்னா we have to find what is the total current through the loop. அந்த லூப் வழியாக போகிற கரண்ட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படின்னா ஜஸ்ட் டேக் தி அவுட்டர் லூப். ஸோ இந்த ஆரோ மார்க்குங்க எதை டினோட் பண்ணுறது அப்படின்னா ஸோ அவுட்டர் லூப் டினோட் பண்ணுறோம். அங்கே கேவியில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஸோ 9 -6i -2i -3 = 0. ஸோ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கரண்ட் I = 3/4. ஸோ இப்போ வந்து நம்ம அவுட்டர் லூப்பில் வந்து கரண்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நமக்கான கொஸ்டின் என்னது V0 தான். ஸோ அப்படின்னா எய்தர் எ லூப் ஃபார்ம்டு பை 9 volt 6 ohm and V0 அது எடுத்தாலும் சரி, ஆர்எல்ஸ் V0 2 ohm 3 volt அது எடுத்தாலும் சரி. ஸோ இந்த ரெண்டு லூப்பில் ஏதாவது ஒன்று எடுங்க. ஸோ ஐ எம் டேக்கிங் தி லூப் 2. ஸோ அதாவது 9 volt 6 ohm and V0. இப்போ அந்த இடத்துல நான் திருப்பி சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா கேவியில் அப்ளை பண்ணுறேன் இந்த லூப்பில் அப்படின்னா ஸோ 9 -6i -V0. ஏன்னா V0ஓட பொலாரிட்டி கொஸ்டினில் ஆல்ரெடி கொடுத்துச்சு, ஆனால் -V0. ஸோ I இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 3/4. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணனா V0 will be 4.5 volt. ஸோ நெக்ஸ்ட் சம் ஃப்ரம் த கிவன் சர்க்யூட் ஃபைண்ட் த கரண்ட் I. ஸோ சிம்பிளாக கேட்டாச்சு, வெறும் கரண்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 3 வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, 20 volt 10 volt அண்ட் 4 volt. ஸோ 4 volt போல் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க, அவங்க கொடுத்துருக்கிறது வேல்யூவே வந்து -4 volt தான். ஸோ அப்புறம் டேரெக்டாக நம்ம சிம்பிளைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த மைனஸாக ப்ளஸ்ஸாங்கிறது ஈக்குவேஷனில் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் கேவியில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஸோ +20 லீவிங், அடுத்து -10, அடுத்தது -3i. இப்போ இந்த இடத்துல லீவ் பண்ணது பார்த்துக்கோங்களேன். ஸோ ப்ளஸில் லீவ் ஆகுது, அப்புறம் பொலாரிட்டி ஷுட் பி ப்ளஸ். ஆனால் கொடுத்துருக்க வேல்யூ மைனஸ் இருக்கனால டேரெக்டாக யூ கேன் சப்ஸ்டியூட் -4. ஸோ இந்த சர்க்யூட்டில் இது நார்மல் சிம்பிள் சர்க்யூட் தான், பட் இந்த -4ன்னு கொடுத்துருக்கனால சம்டைம்ஸ் நம்ம குழப்ப சான்சஸ் உண்டு. அதனால தான் வந்து இந்த சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இங்கே வந்து என்னென்னா நமக்கு லீவிங்கில் வந்து பொலாரிட்டி வந்து பாசிட்டிவ் தான் இருக்குது. ஸோ அதனால் பாசிட்டிவ் நம்ம போட்டுக்கலாம். பட் கொடுத்துற வேல்யூவை பார்த்தீங்க அப்படின்னா
-4ன்னு இருக்குது. இப்போ இதே இதில் +4 கொடுத்தனா யூ கேன் டேக் தட் as a ப்ளஸ். ஸோ நம்ம தேவை என்னென்னா லீவிங் polarity என்னவோ அதை அப்படியே போட்டு கொடுத்துருக்க மேக்னிடியூட் வேல்யூ அப்படியே சூஸ் பண்ணால் போதும். அப்படின்னா the answer will be 2 amps. So next, for the given circuit, if I0 is equal to 2 ampere, calculate Ix and total power dissipated by the circuit. ஸோ ஓகே, இப்போ நமக்கு வந்து ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்கியூட்டில் பார்த்தாலே தெரியுது 2 ohm, 4 ohm, 8 ohm and 16 ohm நாலுமே எப்படி இருக்குது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேரலில் இருக்குது. அதுபோக I0ஓட வேல்யூ கொடுத்தாச்சு 2 ampere. ஸோ இப்போ நமக்கு என்ன அப்படின்னா ஒரு ரெசிஸ்டர் வழியாக போகிற கரண்ட்டோட நேமிங் மட்டும் ஃபஸ்ட் வைக்குவோம். ஸோ அப்படி வச்சோம் அப்படின்னா, ஸோ ஐ எம் டேக்கிங் current through 2 ohm is I2 and for 4 ohm I4, 8 I8. ஸோ 16க்கு ஆல்ரெடி அவங்க கொடுத்தது தான் I0 அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நமக்கு இங்கே ஒரே ஒரு க்ளூ என்ன அப்படின்னா 16 ohms வழியாக போகிற கரண்ட் வந்து 2 ampere. ஸோ அப்படின்னா அதுலேருந்து நம்ம வந்து 16 ohm அக்ராஸாக எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நாலுமே பேரலாக இருக்கிறனால சேம் வோல்டேஜ் வில் பி ஃபாலோட் ஃபார் அதர் 3 ரெசிஸ்டர். ஸோ அப்படின்னா V தெரியும், R தெரியும். பை யூஸிங் ஓம்ஸ்லாம் நம்ம ஐயோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ 2, 4, 8 and 16 are connected in parallel. ஸோ வோல்டேஜ் across them are சேம் சொல்லியாச்சு. And then voltage across 16 ohm. So V is equal to IR. So I ஆல்ரெடி கொடுத்தது கொஸ்டினில் 2, 16 அப்படின்னா 32 வோல்ட் தான் ஓவரால் 16 ohmல இருக்க வோல்டேஜ் ட்ராப். ஸோ இதே தான் மற்ற ஒரு ரெசிஸ்டர் எல்லாத்துலேயுமே ட்ராப், இதே ட்ராப் தான் ஃபாலோ ஆகும். அப்படின்னா இப்போ கரண்ட் த்ரூ 2 ohm நமக்கு வேணும் அப்படின்னா, ஸோ இங்கே கொடுத்தாச்சு V2, V4, V8, V16 எல்லாமே வில் பி 32. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ I2 கண்டுபிடிச்சோன்னா V/R அப்புறம் 32/2 16 amps. அதே I4க்கு வந்து 32/4 8. அதே I8க்கு 32/8 4. I0 ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ அப்படின்னா இப்போ நமக்கு வந்து we know the current value of I2, I4, I8 and I0. இப்போ நமக்கு அடுத்த அன்னோன் இங்கே என்ன இருக்குது, we have the unknown as Ix. இப்போ Ix வந்து டோட்டல் கரண்ட் சப்ளைட். ஸோ கொடுத்துருக்க கரண்ட் ஃபுல்லுமே ஒரு ரெசிஸ்டருக்கு போகுது. அப்படின்னா சிம்பிளாக we can substitute KCL. ஸோ KCL அப்ளை பண்ணோம் அப்படின்னா Ix equal to I2 plus I4 plus I8 plus I0. ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா டோட்டல் கரண்ட் will be equal to 30. ஸோ இப்போ நமக்கு வந்து Ix கண்டுபிடிச்சாச்சு. அப்படின்னா சர்க்கியூட்டில் சப்ளை ஆகக்கூடிய டோட்டல் கரண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி நமக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த Ix பதில் நம்ம ஓப்பன் சர்க்கியூட் கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் பண்ணோம், இல்லை அங்கே வோல்டேஜ் மெஷர் பண்ணோன்னா இட் வில் பி ஈக்குவல் டு 32. என்ன ரீசனாக எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேரலாக இருக்குது. அப்படின்னா நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, they are asking for பவர். ஸோ பவர் கேட்டுக்கனால ஸோ P equal to V into I. ஸோ I தெரியும் 30. ஸோ we can take that as 32 volt. அப்படின்னா ஓவரால் பவர் டிசிபேட் வந்து 960 watt. இல்லை சார் இதை வேறு மாதிரி கண்டுபிடிக்கலாம்னா இப்போ இண்டிவிஜுவலாக உங்களுக்கு தெரியும் I0 தெரியும், I8 தெரியும், I4, I2 தெரியும். ஸோ I²R போடுங்க, போட்டுட்டு 4 ரெஸ்டரோட பவரையும் ஆட் பண்ணிங்கனாலும் யூ வில் கெட் தி சேம் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம், for the circuit shown in figure determine I1 to I5. ஸோ அப்படின்னா மொத்தம் 5 currents. ஸோ I1, I2, I3, I4, I5. ஸோ I5ங்கிறது current through 2 ohm, I4 current through 1 ohm, I3 வந்து current going to the parallel branch of 1 and 2. அதுக்கடுத்து I2 across through the 4 ohm and I1ங்கிறது from 3 ohmலேருந்து வரக்கூடியது. ஸோ இப்போ இது வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டு விதமாக பண்ணலாம். எய்தர் ஒரு ரெசிஸ்டருக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் என்ன அப்படின்ட்டு வோல்டேஜ் டிவிஷன் மூலமாக தனித்தனியாக கண்டுபிடிச்சி அது மூலமாக கரண்ட் கண்டுபிடிக்கலாம் ஒன்று. ஆர்எல்ஸ் டோட்டல் கரண்ட் என்னென்னு ஃபஸ்ட் கண்டுபிடிப்போம். அதை அப்படியே கரண்ட் டிவிஷன் அப்ளை பண்ணி இண்டிவிஜுவல் ரெசிஸ்டருக்கு எவ்வளோ கரண்ட் போகுது, ஏன்னா எல்லாமே எப்படி இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேரல், ஏன்னா 1 and 2 பேரலல். ஸோ அதை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 4ம் அந்த வேல்யூவும் பேரலாக இருக்கும். ஸோ அப்படின்னா பெட்டர் வி கோ ஃபார் ஃபைண்டிங் டோட்டல் கரண்ட். ஸோ டோட்டல் கரண்ட் நமக்கு வேணும் அப்படின்னா we have to find R equivalent. ஸோ ஃபஸ்ட்டு R equivalent கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குது, 1 and 2 ohms வந்து பேரலல். ஸோ அதை நம்ம மாற்றணும் அப்படின்னா இட் வில் பி 1 and 2 by 1 plus 2 அப்படின்னா 2/3 ohm. ஸோ 2/3யும் 4 ohm பேரலல். ஸோ அதுக்கு திருப்பி கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி 4 into 2/3 divided by 4 plus 2/3. ஸோ கேல்குலேட் பண்ண எவ்வளோ, 4/7. ஹியர் 3 ohm and 4/7 ரெண்டுமே எப்படி இருக்குன்னு சீரியஸ். ஸோ சீரியஸாக அதுக்கப்புறம் ஆட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி 4/7 ப்ளஸ் 3 அப்படின்னா 7 into 3 21 25/7. ஸோ திஸ் வில் பி அவர்
ஆர் ஈக்குவலன்ட், இதான் நம்மளோட ஆர் ஈக்குவலன்ட். அப்படின்னா ஐ வேணும் அப்படின்னா வி பை ஆர் 40/25/7 போட்டோம் அப்படின்னா we will get the value of I1. ஸோ இங்கே டோட்டல் கரண்ட்டும் I1 ரெண்டுமே சேம் தான். ஸோ அப்படின்னா I1 = 11.2 ஆம்பியர். இப்போ I1 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த I1 தான் நமக்கு எப்படி பிரியுது, I2 I3ன்னு 2 பிரான்ச்சாக பிரியுது. ஸோ அந்த சர்க்யூட் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம இப்போ கண்டுபிடிச்சது ஜஸ்ட்டு I1. ஸோ ஃபுல் சர்க்யூட் வரையாமல் அந்த I4 I5 1 ohm 2 ohm அது ரெண்டுமே பேரலாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஈக்குவலண்டான சர்க்யூட் தான் இங்கே வரைஞ்சிருக்கோம். ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் I1லேருந்து ஃபஸ்ட் வி வில் ஃபைண்ட் I2 and I3, தென் வி கேன் ப்ரொசீட் ஃபார் I4 and I5. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரெண்டுமே பேரல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வி கேன் கோ ஃபார் கரண்ட் டிவிஷன் ரூல். ஸோ கரண்ட் டிவிஷன் ரூல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஸோ டோட்டல் கரண்ட் என்ன கரண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் I2, இப்போ எனக்கு வந்து இங்கே ஸோ I2 எனக்கு வேணும் அப்படின்னா, ஸோ டோட்டல் கரண்ட் I1 இன்ட்டு, ஸோ I2ஓட ரெசிஸ்டன்ஸ் போடக்கூடாது, அதுக்கு பேரலாக உள்ளது தான். ஸோ 2/3/4 + 2/3. ஸோ ஆஸ் பர் ஃபார்முலா போட்டோம் அப்படின்னா I2 = 1.6 ஆம்பியர். ஸோ I2 கண்டுபிடிச்சாச்சு. I3 கண்டுபிடிக்கிறதுக்கும் கரண்ட் டிவிஷன் ரூல் போடலாம். பட் அது வந்து தேவையில்லாமல் நமக்கு வந்து ஸ்டெப்ஸ் அதிகமாகும். அதுக்கு பதில் சிம்பிளாக என்ன பண்ணலாம், யூ கேன் அப்ளை KCL. ஸோ வர கரண்ட் 11.2, அதில் 1.6 வந்து இங்கே போயிடுச்சு அப்படின்னா மிச்சோட எவ்வளோ 9.6 ஆம்பியர். ஸோ அப்படின்னா 9.6 ஆம்பியர் வில் பி I3. ஸோ அந்த நோடில் நீங்கள் போட்டிங்களான்னு தெரியும். ஸோ இன்கமிங் I1, அவுட் கோயிங் I2 + I3. ஸோ அப்படின்னா I3 = 9.6. ஸோ இப்போ இந்த I3 தான் இட் வில் ஸ்பிட் டு I4 and I5. ஸோ I3 வச்சு we can find I4 and I5. ஸோ இப்போ அதே சேம் ப்ராசஸ் again we are applying current division rule for 1, 2 and 2 ohm to find I4, I5. ஸோ அப்படி போட்டோம் அப்படின்னா I4 = total current I3 into 2/1 + 2. ஸோ அப்படின்னா I4 will be 6.4. again KCL அப்ளை பண்ணுங்க அந்த பாயிண்டில். ஸோ அப்படின்னா I3 = I4 + I5. ஸோ ஃபைனல் ஆன்சர் will be 3.2. ஸோ அப்படின்னா நம்ம டோட்டல் சர்க்யூட் எப்படி பாருங்கள். ஸோ 11.2 amps வருது, அது வந்து 1.6 9.6 பிரியுது. அகைன் 9.6ங்கிறது 6.4 3.2 ohm பிரியுது. ஸோ இப்போ நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த சர்க்யூட்டில் வந்து லோயஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளவோ அங்கே தான் வந்து கரண்ட் வந்து அதிகமாக போகுது. ஸோ இந்த 11.2ஓட கரண்ட் வந்து மேக்ஸிமம் இதில் ஹையாக இருக்குது. ஃபஸ்ட்டு 1 ohm ஹையாக இருக்குது, தென் 2 ohm, அண்ட் நெக்ஸ்ட் வந்து 4 ohmல இருக்குது. ஸோ அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே தான் கரண்ட் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் 8, ஃபைண்ட் ஆர் ஃபார் தி கிவன் சர்க்யூட். ஸோ இதுக்கு முன்னாடி எல்லா சர்க்யூட்லேயுமே நமக்கு I இல்லாட்டி V தான் கண்டுபிடிப்போம். ஸோ இங்கே வந்து சர்க்யூட் வந்து கொஞ்சம் தெளிவாக இல்லை. ஸோ இன்புட் சோர்ஸ் வந்து 20 வோல்ட்ப்பா. அடுத்து ஆறுங்கிறது அன்னோன் ரெசிஸ்டர், அதுக்கு அக்ராஸ் உள்ள வோல்டேஜ் வந்து 10 வோல்ட் 10 வோல்ட். V தான் அது கொஞ்சம் ரெண்டுமே கம்பைன் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ப்ளஸ் 10 வோல்ட் மைனஸ் அது. நெக்ஸ்ட் 10 ohm, அடுத்தது 30 வோல்ட். ஸோ இப்போ எப்பவும் போல் ஜஸ்ட்டு ப்ரொசீட் வித் KVL. ஸோ இன்ஸ்ட் ஆஃப் IR, அதாவது ஆறு பக்கத்தில் IR போடாமல் we will make use of the direct 10 volt. ஸோ அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளோட எய்ம் வந்து I கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல KVL அப்ளை பண்ணுங்கள். ஸோ +20 -10, ஏன்னா அங்கே ஆல்ரெடி வோல்டேஜ் ட்ராப் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் IRனு போடணும் அவசியம் இல்லை. டேரெக்டாகவே we can choose as -10, திருப்பி -10 +30 = 0. ஸோ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா I = 4 ஆம்பியர். ஸோ இப்போ ஐயோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. ஸோ நம்மளை பொறுத்துக்கு ஆறுங்கிறது எதை பொறுத்து ஆறு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we can use 10 volt. ஸோ வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஆர் வந்து என்னது 10 volt. ஸோ அதை வச்சு தான் கண்டுபிடிப்போம். அப்புறம் V = IR. ஸோ இங்கே வந்து நமக்கு I தெரியும் 4 ஆம்ப்ஸுங்கிறது. ஸோ Vங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சது தான் 10 தான். ஸோ அப்படின்னா R = 10/4. ஸோ ஆன்சர் will be 2.5 ohm. ஸோ எக்ஸாம்பிள் 9, ஃபைண்ட் தி R equivalent ஃபார் த கிவன் சர்க்யூட். ஸோ சர்க்யூட்டை கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கிற மாதிரி தெரியுது. இது நம்ம வந்து ஸ்டார் இல்லை டெல்டா அப்ளை பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னா ஜஸ்ட்டு மார்க் பண்ணுங்கள் நோட்ஸ். ஸோ இங்கே வந்து நான் இங்கே மொத்தம் 3 நோட் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ C, ஸோ கீழோட எல்லா பாயிண்ட்டையும் காமனாக கனெக்ட் பண்ணிக்கிற நோடு. அண்ட் தென் A இதெல்லாம் கனெக்ட் பண்ணுது 60, 12 and 6 ohm. அண்ட் தென் B வந்து 80, 20 பாருங்கள் ஒரே நோடு தான் கனெக்ட் ஆகிருக்கு, வேறு நோட் கிடையாது, ஒரே நோடு தான். ஸோ இங்கே நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த சர்க்யூட் இருக்கிறது காரணம் 60 ohmும் அண்ட் தென் 80 ohmும். ஸோ அதை ரெண்டை மட்டும் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி சர்க்யூட்டை ரீட்ரா பண்ணுங்கள். எப்படி பண்ணலாம், 80 ohm வந்து 12 ohmல கனெக்ட் ஆகிருக்கு,
20ங்கிறது 6ல் கனெக்ட் ஆகிருக்கு. பட் எல்லாமே காமன் பாயிண்ட் தான். அப்படின்னா சிம்பிளாக நம்ம வந்து காமன் பாயிண்ட் எல்லாத்தையும் ஒரே பாயிண்ட்டாக மாற்றலாம். எப்படி மாற்றலாம்? ஸோ இந்த தான். ஸோ அங்கே என்ன பார்த்தோம், 80ங்கிறது 12ல் கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ பட் ரெண்டுமே சேம் பாயிண்ட்னால 20 and 80 parallel. ஸோ 60யே நான் இப்போதைக்குல அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இதுபடி பார்த்தோம் அப்படின்னா சர்க்யூட்டில் வந்து ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் பேரலல் கனெக்ஷன் பார்க்கலாம். ஸோ 12 ohm and 6 ohm parallel. அப்படின்னா 12 into 6 divided by 12 plus 6 போட்டோம் அப்படின்னா ஆன்சர் will be 4 ohm. ஸோ அதே மாதிரி 20 and 80 ohm. ஸோ ரெண்டுமே எப்படி இருக்குது, இன் parallel. அப்படின்னா 20 into 80 divided by 20 plus 80. ஸோ ஆன்சர் எவ்வளோ வருது, 16 ohm. ஸோ அப்படின்னா ரெண்டுமே பேரலாக மாற்றியாச்சு. ஸோ அதோட ஈக்குவலன்ஸ் டயக்ராம் திருப்பி வரைவோம். அப்படி வரைஞ்சால் வாட் வில் பி அவர் டயக்ராம். ஸோ 12 and 6க்கு பதில் 4 ohm அண்ட் தென் 20 and 80க்கு பதில் 16 ohm. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 4 and 16 இன் சீரியஸில் இருக்குது. ஸோ அப்படின்னா வி கேன் சேஞ்ச் இட் டு 20. இப்போ பார்த்தீங்கன்னா 4 and 16 அது ரெண்டோட எண்ட் பாயிண்ட் எங்கே கனெக்ட் இருக்குது, 60 ஓம் தான் கனெக்ட் இருக்குது. ஸோ அப்படின்னா இங்கே 60 ஓமும் நம்ம கண்டுபிடிச்ச 20 ஓமும் வில் பி இன் parallel. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 15, 20, 60 மூணுமே பேரலாக தான் இருக்குது. ஸோ ரெண்டாக பார்த்தாலே போதும். ஃபஸ்ட்டு 20 and 60 மட்டும் எடுங்க, அதை மட்டும் மாற்றணும் அப்படின்னா 20 into 60 by 80. ஸோ ஆன்சர் வில் பி 15. ஸோ 15 பேரலல் தான். ஸோ ரெண்டு டிஸ்டன்ஸ் பேரலாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக it will be divided by 2. அப்படின்னா it will be equal to 7.5. ஸோ அப்படின்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் will be ரெண்டுமே 5 and 7.5 ரெண்டுமே சீரியஸ். அப்படின்னா 5 plus 7.5 is equal to 12.5. ஸோ R equivalent will be 12.5 ohm. ஸோ எக்ஸாம்பிள் 10. ஸோ ஃபைனல் எக்ஸாம்பிள். ஸோ இங்கே என்ன, இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நம்ம R equivalent கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ என்னென்னா R equivalent அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா ஃப்ரம் தி R equivalent we have to find the unknown value R. ஸோ ஆர்னு ஒரு அன்னோன் வந்து சர்க்யூட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ கொடுத்துருக்க சர்க்யூட்டுக்கு ஆர் ஈக்குவலன்ட் நீங்கள் கண்டுபிடிங்க. நீங்களாவே அந்த அன்னோன் ஆரை வச்சே கண்டுபிடிச்சிட்டு அந்த ஈக்குவலன்ட் வேல்யூயும் கொடுத்துருக்க 50யும் ஈக்குவேட் பண்ணி we can find the value of R. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா 3 12 ohm. ஸோ மூணுமே எப்படி இருக்குது, இன் parallel. ஸோ அப்படின்னா 3 ரெசிஸ்டர் சேம் ரெசிஸ்டர் பேரலாக இருக்குது அப்படின்னா R/3. ஸோ அப்படின்னா 12/3 it will be equal to 4 ohm. ஸோ அப்படின்னா சர்க்யூட் எப்படி மாற்றலாம், ஸோ ஜஸ்ட் அதை ரிப்ளேஸ் பண்ணி we can put 4 ohm. ஆல்ரெடி 10ம் கேபிட்டல் ஆர் அதுவும் சீரீஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸ்ட்ராவாக இந்த 4 எடுத்துக்குது அப்படின்னா 10R and 4 ohm. ஸோ மூணுமே இன் சீரீஸ். ஸோ we can add அப்படின்னா ஆட் பண்ணோம் அப்படின்னா 14 plus R. ஸோ it will be 14 plus R. ஸோ 60 and 14 plus R வந்து எப்படி இருக்குது, இன் parallel. ஸோ அகெயின் அதுக்கு ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா it will become 60 into R plus 14 divided by R plus 74. இப்போ இதை வந்து திருப்பி ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம் பண்ண வேண்டாம். டேரெக்டாக we will equate that to the equation. அப்போ நம்ம R equivalent தெரியும் 50. ஸோ 50 is equal to 30 plus R 60 into R plus 14 by R plus 74. நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணி டேரெக்டாக 60R plus 814 போட்டுக்கேன். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் you will get the answer. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 30 அங்கிட்டு கொண்டு போங்க, it will become 20. ஸோ R plus 74 வச்சு காசு மல்டிப்ளை பண்ணால் you will get the answer as so R is equal to 16 ohm. ஸோ this will be the answer. ஸோ இந்த மாதிரியும் கேட்கலாம், R equivalent கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு unknown resistor. ஸோ கோ த்ரூ த சம். இதோட பிடிஎஃப் காப்பியும் கிளாஸ் ரூமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் ஒரு தடவை பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸைஸ் ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் த புக் ரெஃபர்டு வந்து சதிக்கு புக் தான் ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட லெக்சர் எல்லாமே கான்செப்ட் ஆர் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இல்லை எக்ஸைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இந்த 2 புக்கோட தான் ரெஃபரன்ஸாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இஃப் யூ ஹேவ் த புக் சாஃப்ட் காப்பி இருக்குது அப்படின்னா அதையும் க்ரோ த்ரூ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.